ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அங்கிள். முகத்தை காட்டுங்க சார். சார் முகம் கம்ப்ளீட்டாக செதஞ்சு போயிருக்கு. அப்புறம் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? அங்கே அடையாளங்களை வச்சு தான் சார் கண்டுபிடிக்க முடியும். சார் சார் ப்ளீஸ் பாருங்க, பார்த்து சொல்லுங்க. அங்கிள் பாருங்க அங்கிள், இது கண்டிப்பா மீனக்காவே இருக்காது. ஐ எம் கான்ஃபிடென்ட் அபவுட் இட். நீங்க பதட்டப்படாம தைரியமா பாருங்க அங்கிள். ஒரு சின்ன டவுட் தான், பார்த்து சொல்லுங்க. அங்கிள் இது கண்டிப்பா மீனக்காவே இருக்காது. நீங்க பாருங்க அங்கிள், அவங்க உயிரோட தான் இருப்பாங்க. நீங்க தைரியமா பாருங்க அங்கிள். அங்கிள் தைரியமா பாருங்க அங்கிள், இது கண்டிப்பா மீனக்காவா இருக்காது. சார் கொஞ்சம் பாருங்க ப்ளீஸ். சார் கண்டுபிடிக்கிறேன் கடைசியில கொண்டுட்டீங்களே சார். அங்கிள் அழாதீங்க அங்கிள், ப்ளீஸ் அழாதீங்க. இது மேனகா மாதிரியே தெரியல. இது என் பொண்ணுதான். அது கையில பச்சை குத்திருக்கா பாருங்க. இது அவளோட நைட்டி. என் பொண்ணு எனக்கு தெரியாதா? அங்கிள் நான் ஒத்துக்க மாட்டேன். இது கண்டிப்பா மேனகா கிடையாது. ஐயோ ஆதி வலது கையில பச்சை குத்திருக்கா பாருங்க. அங்கிள் அது வச்சு சொல்லாதீங்க. இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க பச்சை குத்திருக்காங்க, அதனால அவங்க மேனகா ஆயிட முடியுமா? இல்ல அது எனக்கு தெரியும். மேனகா என் சொந்த பொண்ணு இல்லைனாலும் சொந்த பொண்ணா தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்து அவளை நான் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அவளோட ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியும். அவளை பார்த்து பார்த்து வளர்த்தவன். இது மேனகா தான் ஆதி. மேனகா. அங்கிள் சத்தியமா எனக்கு இதுல நம்பிக்கை இல்லை அங்கிள். சார் உங்க அப்பாவே சொல்றாரு, அப்புறம் என்ன சார்? அவருக்கு பொண்ணு காணாம போன ஃபீலிங்ல பேசுறாரு. ஏன் உள் மனசு சொல்லுது மேனகா உயிரோட தான் இருக்காங்க. ஆதி இவன் ஏன் பொண்ணுதான். ஆதி முகம் சதைஞ்சிருக்கலாம், ஆனா உருவத்தை வச்சு சொல்றேன். இவன் ஏன் பொண்ணுதான். அங்கிள் 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 இல்ல அங்கிள் இல்ல, நீங்க மனசால பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதனாலதான் இப்படி பேசுறீங்க. இது மேனகாதான். இது மேனகாதான் ஆதி. அங்கிள் இன்னொரு வாட்டி பாருங்க அங்கிள், எனக்காக இன்னொரு வாட்டி பாருங்க ப்ளீஸ் அங்கிள் ப்ளீஸ். இது மேனகாதான் ஆதி. மேனகாதான் என் பொண்ணுதான். ஆதி என் பொண்ணுதான். சார் உங்களுக்கு கேஸ் முடிஞ்சிச்சுல,
இனிமே மேனகாவை தேட வேண்டிய அவசியம் இல்லைல்ல? அநியாயமா ஒரு பொண்ணை கொண்டுட்டீங்களே. Are you happy, AC sir? Happy? வாங்க சிபிஐ சார். கேஸ் சிபிஐ கையில மாறினா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவேன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ நீங்க என்ன பண்ணீங்க? எல்லாம் முடிஞ்சிருச்சு. மேனகா செத்துட்டாங்க. ஐயோ, நான் இதை சும்மா விட போறது இல்ல. உங்க எல்லாரும் மேலே ஆக்ஷன் எடுக்க போறேன். I'm going to take you all for a task. சார் கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க, உங்க பொண்ணு தானா? என் பொண்ணுதான் சார். அங்கிள் உங்களோட வேதனை எனக்கு புரியுது அங்கிள். ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அங்கிள். ப்ளீஸ் ட்ரை டு கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அங்கிள். ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அங்கிள். ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அங்கிள். இன்ஸ்பெக்டர் பாண்டியன் சார். இந்த செல்போன் கீழே கிடந்துச்சு சார், யாராவது தவறு விட்டுருக்கலாம் சார். யாரோ தவறு விட்டு போன செல்போன்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? இது கொலையாளி பயன்படுத்தின செல்போனா கூட இருக்கலாம் இல்லையா? இந்த செல்போனுக்கு அபிங்கிறவங்க கிட்ட இருந்து கால் வந்தது. அது அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அபியா இருக்கலாம்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஸோ முதல்ல இந்த செல்போன் யாரோடதுங்கிறது எனக்கு தெரிஞ்சா. ஓகே சார். அபிக்கும் மேனகாவுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு நபரோட தான் இந்த செல்போன்னா இந்த கேஸ் முடிஞ்சா மாதிரி தான். எஸ் சார். இந்த செல்போனோட ஃபுல் ஹிஸ்டரியும் எனக்கு வேணும். ஓகே சார். இந்த செல்போனுக்கு ஃபோன் பண்ண அபி கன்ஸ்ட்ரக்ஷனை சேர்ந்த அபிதானாங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும். ஓகே சார். இது எல்லாமே எனக்கு 1 ஹவர்ல தெரிஞ்சாகணும். ஓகே சார். குயிக். சார், மேனகா டெட் பாடி பக்கத்தில் இருந்த செல்போன் தொல்காப்பியனோடது சார். கடந்த 1 மாசமா இதை பயன்படுத்தாம இருந்திருக்காரு சார். இந்த செல்போனுக்கு அபிங்கிற பேர்ல வந்த அந்த நம்பர் அபி கன்ஸ்ட்ரக்ஷன் அபியோடது தான் சார். 1 மாசமா பயன்படுத்தப்படாம இருந்த இந்த போனை நேத்திலிருந்து பயன்படுத்தி தொல்காப்பியன் அபிக்கு போன் பண்ணிருக்கான். அபி தொல்காப்பியனுக்கு போன் பண்ணிருக்கா. சார், அப்ப அபியும் தொல்காப்பியனும் தொடர்புல தான் இருக்காங்களா? அப்படிதான் அர்த்தமாகுது. ஆனா நேரடியா விசாரிச்சா அபி நிச்சயமா ஒத்துக்க மாட்டா. நம்ம கையில இப்ப ஆதாரம் இருக்கே சார். எஸ் சார். இந்த நம்பர்ல இருந்து அபிக்கு பேசப்பட்டிருக்கிறது ஒரு ஆதாரம் தானே? நாம அபியை சந்தேக வட்டத்திலிருந்து விலக்கி வச்சது பெரிய தப்பு. நாம தப்பு பண்ணிட்டோம். இன்னும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கோம். என்ன சார் சொல்றீங்க? உடனடியா அபி விஷயத்துல ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். கமா சார், இப்ப நம்ம எங்க சார் போறோம்? அபி வீட்டுக்கு. கண்ணன், கமா.
என்ன அபி ஒரு மாதிரி டல்லா இருக்க? சொல்லு. விஷயம் கேள்விப்பட்டியா? என்ன? நீ டிவி நியூஸை பாக்குறது இல்லையா? மேனகாவோட டெட் பாடி கிடைச்சிருக்கு. கோவளம் கடற்கரை ஓரமா அவ பாடி கிடைச்சிருக்கு. இன்னைக்கு காலையில தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. டிவில காலையில இருந்து வந்துட்டு இருக்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். கடந்த 3 நாட்களாக வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த புயல் சின்னம் வலுவிழந்தது. பிரபல தொழிலதிபர் மேனகா கடத்தப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம். விரிவான செய்திகள். தொழிலதிபர் மேனகா கடத்தப்பட்டு இன்றுடன் ஏறக்குறைய 1 மாதம் ஆகிவிட்ட நிலையில் சென்னை கோவளம் கடற்கரை ஓரம் ஒரு பெண்ணின் சடலம் கரை ஒதுங்கியுள்ளது. அது காணாமல் போன பிரபல தொழிலதிபர் மேனகாவின் சடலம்தான் என மேனகாவின் தந்தை ராஜவர்மன் உறுதிப்படுத்தினார். தொழிலதிபர் மேனகா கடத்தப்பட்ட இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வந்தது. இந்நிலையில் தொழிலதிபர் மேனகாவின் உடல் கரை ஒதுங்கியதை அடுத்து இவ்வழக்கில் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. சமச்சீர் கல்விக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என தமிழக முதல்வர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் சமச்சீர் கல்வி மேனகாவோட பாடி கிடைச்சிருக்கு. ஆனா தொல்காப்பியனை பத்தி இதுவரைக்கும் எந்த தகவலுமே கிடைக்கலையா அபி? அவருக்கு என்ன ஆயிருக்குன்னே தெரியல. என்ன அபி பண்றது? இப்ப நான் என்ன சொல்றது? எனக்கு ஒண்ணும் புரியல. சரி, நீ வீட்டுக்கு கிளம்பு போ. நீ? நான் அப்புறம் போய்க்கிறேன். நீ கிளம்பு போ. அபி, நீ நேரத்தோட வீடு போய் சேர அபி. கிளம்பு. பத்திரமா போ. உஷா, என்ன அபி? நாம ஒரு இறுதிக்கட்ட போராட்டத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நாம இதுல இருந்து தப்பிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அபி, what are you saying? ஆமா. சோ எந்த சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எதிர்த்து நிக்கணும்னு மனசை திடப்படுத்திக்கணும். அபி, நீ பேசுறதெல்லாம் கேட்டா எனக்கு பயமா இருக்கு. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. என்னால இப்ப இவ்வளவுதான் சொல்ல முடியும். நாளைக்கு எப்படி விடியும்னு என்னால சொல்ல முடியாது. அபி, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அபி அபி ப்ளீஸ் ரிலாக்ஸ்டா இரு. ஓகே? நம்மள மீறி எதுவும் நடந்துடாது. ஓகே? நீ பத்திரமா வீட்டுக்கு போ. நீ கிளம்பு. வணக்கம். நம்ம பீப்பிள் டிவியில் நாம் இப்போ பார்க்க போகிறது கிராமம் அறிவோம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற மலை கிராமம் அட்டுப்பட்டி. தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இடையில இருக்கிற ஒரு அழகான மலை கிராமம். இது அழகா அழகில்லையாங்கிறத நீங்களே பாருங்க. இந்த அழகான கிராமத்தில் அதிகமாக விளையிறது காஃபி. இங்கே இருக்க இளைஞர்களுக்கு தேன் எடுக்கிறது ஒரு உப தொழில். நாம இது வரைக்கும் பார்த்தது இந்த கிராமத்தோட சந்தோஷமான ஒரு பகுதி. இங்க இருக்கிற கிளைமேட், இந்த மலைப்பகுதி எல்லாமே சுற்றுலா வர பயணிகளுக்கு இங்க வாழ்ற மக்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அது அவ்வளவு சந்தோஷமா இல்ல.
உங்க கிராமம் முழுக்க காஃபி நல்லா விளையுது, மிளகு ஆரஞ்சுன்னு செல்வ செழிப்பா இருக்கு. ஆனா உங்க வாழ்க்கை தரம் உயரலையே. இங்க இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு எஸ்டேட்ல கூலியை தான் வேலை பார்க்குறாங்க. ஆனா யாருக்குமே சரியான ஊதியம் கிடைக்கிறது இல்ல.